இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பானது ஜீவ அப்பம் நானே. ஆமென். இன்னைக்கு ஜீவ அப்பம் நானே. ஆண்டவர் தான் நம்மளுக்கு நம்மளுடைய ஜீவனுக்கு அப்பமா இருக்கிறார். இன்னைக்கு பூமியில வந்து ஒரு வளர்றதுக்கு வாழ்றதுக்கு சிலவங்க சொல்றாங்க சரீரத்துல வியாதி வரக்கூடாதுன்னா, நோய் வரக்கூடாதுன்னா மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க. சிலவங்க வந்து எல்லாமே போட்டுருது, மந்தமா குடலை வெடிச்சிருது, எல்லாமே சிலவங்களுக்கு தெரியவே மாட்டுது. சிலவங்களுக்கு தெரியவே மாட்டுது இந்த உணவு, இந்த வகையான சாப்பாடு என்னுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளாது, என் சரீரத்தில் இது ஜீரணம் ஆகாது, இது எனக்கு ஒத்து வராதுன்னு யாருக்கு தெரிய மாட்டுது, யாரும் புரிய மாட்டுது. அது 10ஆம் பாசத்தை கேட்கறது, பாஸ்டர் என்னன்னு தெரியல, அலர்ஜிக்கா இருக்கு, எல்லாம் முட்டை முட்டையா இருக்கு, ஏன் தெரியல பாஸ்டர். நான் என்ன பண்ணுவேன், என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு, என்ன தெரியல பாஸ்டர், திடீர்னு சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டேன், ஒரு மட்டன் சாப்பிட்டேன், அது எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்துருச்சு. அவங்களுக்கு புரிய மாட்டுது என்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற உணவு, எனக்கு பலம், எனக்கு ஆரோக்கியம் எப்படி வருது, எப்படி பெற்றுக்கொள்ளணும், அது எந்த முறை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஜீவ அப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போமாக. பாருங்க, இந்த இடத்துல வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் இயேசு இன்னும் மரிக்கல, இன்னும் இயேசு சிலுவைக்கு போல. இயேசு இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். பாருங்க வசனம் சொல்லுது போதும். என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க எல்லாம் பசர் அப்படின்னா இயேசு கிட்ட வந்து உட்கார்ந்தா பசிய வராதா? இயேசு கிட்ட வந்து நின்றா வயிறு கிள்ளாதா? நம்மளாம் சொல்ல பாருங்க, வயிறு கிள்ளுது பசர், குடல் மேலே கீழே வருது பசர், பசர் குடல் வெளியே வந்து உழுதுரு பசர், சாப்பிடல. ஐயா, இந்த வியாகுலம், இந்த தேவை இயேசுக்கு இருந்தது. 40 நாள் உபவாசத்துல இயேசு கடந்து வரும்போது அவரு ஒரு கல்லை எடுத்து அவர் வந்து அவரு பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த கல்லை பார்க்கும்போது பிசாசு சொல்றான், உங்களுக்கு தான், நீங்க தான் தேவனோட குமாரனாச்சே, நீங்க தான் தேவனோட பிள்ளையாச்சே, அப்படின்னா இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு. இன்னைக்கு ரொம்ப பேரு நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மள வேணும்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குதான் இயேசு எல்லாம் தருவாருன்னு சொல்றல, இப்ப இயேசு சொல்லி ஒரு பிரியாணி கேளு. ஐயா, நம்ம இயேசு அவ்வளவு அல்பையா, அவ்வளவு சீப்பா பிரியாணி கொடுக்குற அளவுக்கு தான் நீ பார்க்கணுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் தான் உங்களுடைய என்னுடைய இயேசு. ஆமென். நம்மள நிந்திக்க, நம்மள பரீட்சை பண்ண பல இடங்கள்ல மனுஷன் வருவான். சாத்தான் கூட தான் இயேசு கிட்ட வந்தான், கையில இருக்கிற அப்பத்தை கல்ல அப்பமா ஆக்கி சாப்பிடு. அதுக்கு தேவன் என்ன சொல்றாரா, மனுஷன் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் இயேசு சொல்றார், டேக் நோட் பண்ணீங்க. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அவர் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நீ அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனங்களை, அவர் தருகிற வார்த்தையை நீ கேட்கும்போது உன்னோட ஆத்மா எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும் உன்னோட ஆத்மா கலங்காது, வேதனைப்படாது, உன்னோட ஆத்மா சோர்ந்து போகாது.
போகாது. இன்னைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு உணவை தரலன்னா அது சோர்ந்து போயிடும். அது பல இடங்கள்ல எல்லாம் அப்படியே ஏதாவது கிடைக்குதா, சும்மா ஒரு சுச்சி முள்ளாட்டாச்சு செய்யலாம், ஏதாவது ஒரு தண்ணியாச்சு குடிக்கலாம் சொல்லி ஆத்மா எதிர்பார்க்கறது போல, சரீரம் எதிர்பார்க்கறது போல ஆத்மாவுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு பலனை தரும், நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு விடுதலை உண்டாக்கும். ஏன் தேவ பிள்ளைகள் மத்தியில் தேவன் நம்மளுக்கு பயம் உள்ள ஆவியை கொடாம தேவன் நம்மளுக்கு பயம் கொடுக்கலையா? நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம தேவனோட வார்த்தை மட்டும்தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஜீவனுக்கு தேவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே அப்படின்னா ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்றாருன்னா, நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலமா இருக்கும். நீங்க கலங்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் தேவனோட வார்த்தை என்னோட கூட இருக்கிறது. அவர் இந்த வார்த்தையின் பிரகாரமா என்னை எல்லா இடங்களிலும் என்னை சந்தித்து நிறைவா திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கும்படி. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு தெரியுங்களா? அந்த மரணத்தை அந்த கொல்கத்தா மலையில சிலுவையில தொங்குறத சொல்லல, அவருக்கு வருகிற அந்த சிந்தை, பாடுள்ள சிந்தை, அங்க வியாகுலம் படுகிற சிந்தை, அங்க காணப்படுகிற போராட்டத்து சிந்தையை தான் இயேசு சொல்றாரு தவிர சிலுவைக்கு போறதை இயேசு பேசுறாரு. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப தாய்மார்கள் நாளைக்கு ஸ்பெஷல் மீட்டிங் தாய்மார்களுக்கு நாங்க சூப்பரான மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க. தாய்மார்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, 3 மாசம் கழிச்சு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மறந்து, ரொம்ப நாளாச்சு, 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் அதை பேர்லாம் மறந்துட்டேன். போனா இல்லை டெஸ்ட் பண்ணுவாங்களாமா, பிரெக்னன்சி. என் பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க. அதான் சொல்றேன், 7 வருஷம் மேலே ஆச்சு, ஞாபகம் மறந்துச்சு. தாய் அந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர்கிட்ட அம்மாட்ட அப்படியே காட்டுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா காட்டுவாங்க. அதே ஒரு 7 மாசம் கழிச்சு அந்த தாய் படுகிற அவங்க பேசுற விதம், ஏன் சிஸ்டர் எப்படிதான் நான் பிக்க போறது தெரியல, பஸ் எனக்கு பயமா. அங்க எப்படி இருந்தது, இங்க எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கையில தேவன் கூட இருக்கிறான்னு சொன்னா அவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்தி வழி நடத்தி அவர் கொண்டு போவார். ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். அவரோட வார்த்தை இருக்கு. ஜீவனுக்கு அவரோட வார்த்தை தான் அப்பம். தேவனோட வார்த்தையை கேட்கிறவன், தேவனோட வார்த்தையை கீழ்ப்படுகிறவன், தேவனோட வார்த்தைக்கு செவி தருகிறவன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அந்த ஆத்மாவுக்கு தேவன் புதிய பலனை கொடுப்பார். பாருங்க, மத்தேயு 13:23 வசனத்துல பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 13:23 வசனம் பாருங்க. நல்ல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது எங்கேயோ கேள்விப்பட்டது இல்லை. எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? மாஸ்டர், நாங்க தசம்பாகம் நாங்க காணிக்கை கொடுக்கும்போது நீங்க ஜோம் பண்ணுவீங்க 30, 60, 100. ஐயா, நம்மளோட புத்தி, நம்மளோட எண்ணம் எல்லாம் பணம் 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 பணம். இது என்ன சொல்றதுன்னா, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னா, நீ தேவனோட வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைய உன் வாழ்க்கையில மீண்டுமாய் அது 100ஆக, அது 60ஆக, அது 30ஆக பெருகும்.
தேவனிலிருந்து நீ கற்றுக்கொண்ட, தேவனிலிருந்து நீ பெற்றுக்கொண்ட தேவன் தந்த வார்த்தைகள் படி நீ பெருகுவ. அல்லேலூயா. நீ பெருகுவ. தேவனோட வார்த்தையில நீ செழிப்பாய் மாறுவ. தேவனோட வார்த்தையில நீ விடுதலையாகுவ. தேவனோட வார்த்தை கேட்டு உன்னோட சோம்பல், உன்னுடைய அவிசுவாசங்கள், உன்னுடைய பின்மாற்ற நிலைமை, உன்னுடைய தவறான பாவ வழிகளை விட்டு நீ விலகி வருவ. அதுதான் வசனம் சொல்லுது, நீ 100, 60, 30 பெருகணும். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்டு சாரி டு சே நம்ம சுருங்கிட்டே இருக்கிறோம். நம்ம சின்னதாகிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீர் பெருகட்டும், நான் சுருங்கும். அதுக்கு அந்த வசனம் சொன்னாங்க. வார்த்தையானது நம்ம பலன் கொடுக்கும்படி, வார்த்தையில விடுதலை ஆகும்படி, இந்த ஒரு வார்த்தையை கேட்டு உனக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனத்தையும் விட்டு நீ விடுதலை ஆகிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு தருகிறார். ஆமென். அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. வசனத்தை கேட்கிறீங்கன்னா உணரணும். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? காது உள்ளவன் வசனத்தை கேட்டா உணரணும். இப்ப நான் கிட்ட வந்துட்டு ஊசியில ஒரே குத்து, ரேகன் அப்படியே அமைதியா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை. ஆமா தானே? அப்படின்னா ரேகனுக்கு என்ன இல்லை? உணர்ச்சி இல்லை. ரேகனுக்கு என்ன இல்லை? வலி இல்லை. ரேகனுக்கு என்ன இல்லை? நீங்களே சொல்லுங்க. வசன்ற சொர்ணம் இல்லை. இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை கேட்டு நீங்க என்னவா இருக்கணுமா? ஆமென். இது 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு சொல்லிட்டாரு. இன்ன வரைக்கும் உணராம உட்காந்துக்கிட்டோம், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளோட பலத்துல நின்றுகிட்டு இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்க தேவனை தவிர, தேவனுடைய அதிசய அற்புதத்தை தவிர அவனுங்கனால வாழவும் முடியாது, அவனுங்கனால விடுதலை ஆக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க தேவன் தருகிற அந்த நன்மையினாலதான் இஸ்ரவேல் ஜனங்க இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பெரிய கோத்திரம் இல்லை, பெரிய ஜாதி இல்லை, பெரிய தேசம் இல்லை, சின்ன தேசம் தான், சின்ன ஜனம் தான், சின்ன கூட்டம் தான். அல்லேலூயா. அந்த கூட்டத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மள தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோட வார்த்தையை நம்மளுக்கு தேவன் தருகிறார். அவரோட வசனங்களை கர்த்தர் தருகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன் நல்ல நிலமாவே. அல்லேலூயா. எல்லா விதையும் போறவன் வரவன் என்னென்னமோ விதையை கொடுப்பா, எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு விதைக்காதீங்க. நீங்க போஸ்ட் மிலிஷியா எல்லா லெட்டரையும் எடுத்துக்கிறது, எல்லாம் எவன் போட்டாலும் போடுங்க, நான் போஸ்ட் பாக்ஸ் தான் போடுங்க, நான் குப்பை தொட்டி தான் போடுங்க, நான் குப்பை லோரி தான் போடுங்க, நான் சம்பா லோரி இல்ல. நல்ல நல்ல வார்த்தை, தேவனோட வார்த்தை மட்டும் ஏற்றுக்கொள். தேவன் அறியாதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன் பார்த்தாலே தெரியும். அவன் சொல்லுவான், அம்மா உங்களை பார்க்கும்போது ஏதோ கெட்டது நடக்க போகுது, அவசரமா என்னமோ நடக்க போகுது மனசுல படுது, அதனால அம்மா இந்த ஒரு பரிகாரம் செய்யன்னு சொல்லுவான். அப்படியா, இங்க வாங்க அப்படின்னு 50 கொடுத்துட்டு அதை தேடாத. இன்னைக்கு நம்ம சின்ன என்ன தெரியுங்களா? இயேசுவோட வார்த்தையை பெருசா பார்க்க மாட்டோம். தேவனை அறியாம, தேவனுடைய வார்த்தை தெரியாத பேசுகிற பைத்தியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்படும். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதை வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. உணரு தேவனோட வார்த்தை, உணரு விட்டு விலகு, பாவத்தை விட்டு, உலகத்தில் இருக்க பலவீனத்தை விட்டு, தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற அந்த நண்பர்களை விட்டு வெளியாறு. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், அவன்கிட்ட பேசினாதான் மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது.
சாரி டு சே, அது பட்டாம்பூச்சி இல்ல. உன் கண்ணுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு, இரு. அதுதான் என்ன காக்கா? அண்டங்காக்கா. நீ சொல்லலாம் பாஸ்டர், மனசுல வந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு, இத செய்யாதன்னு என்னோட பிரம்மா போல. ஏன் பிரம்ம உண்ட வச்சு? ஐயா, உங்கள்கிட்ட பேசுறது தேவனோட வார்த்தையை தவிர வேற எதுவுமே இருக்காது. உங்கள்கிட்ட தேவனோட வார்த்தை தான் பேசும். ஒருவேளை நீ ரெண்டு நிலையில் உள்ளவன், ரெண்டு சைட்லயும், இந்த சைட்ல பேசுறது நீங்க கேக்குறீங்க, அந்த சைட்ல சொல்றது பாஸ்டர் சொல்றதை கேட்டுக்கிறீங்க, அப்புறம் அவங்க சொல்றதை கேட்கறீங்கன்னா, ரெண்டு எஜமானுக்கு ஊழியமும் செய்ய முடியாது, உங்க வழியை நீங்களே புரிஞ்சு கொள்ளவே முடியாது, எங்கதான் போய் சேர போறீங்க. வசனம் சொல்லுது, உணர்வு உள்ள உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் பெருகு. உலக மேன்மையில, உலக காரியத்துல பெருக. நல்ல பிளான் பண்றீங்க. ஒரு வீடுக்கு 3 வீடு, ஒரு காடிக்கு 5 காடி, ஒரு பிள்ளைக்கு 3 பிள்ளை, எல்லாம் பிளான் பண்றீங்க. ஆனா தேவனோட வார்த்தையில நீ பெருகணும். தேவனோட வார்த்தை உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல வந்துருச்சுன்னா அங்க விடுதலை காணப்படணும். இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவ வீட்டுல ஐக்கியம் இல்லையா? நல்ல ஐக்கியம் இல்லை. கணவன் எடுத்து வாயில வச்சு நாய் சாப்பிடுமா, மனைவி பேசாம இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் குடும்பத்துல பிரிவு, ஏன் குடும்பத்துல போராட்டம், ஏன் குடும்பத்துல விரோதம், ஏன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது? ஏன் தெரியுங்களா? உங்களுடைய வார்த்தை எனக்கு பரிசியம், எனக்கு கேடகமா இருக்க வேண்டும். இந்த வார்த்தை எந்த வீட்டுல இருக்கோ சாத்தானுக்கு அந்த வீட்டுல இடமே இல்லையா? இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. ஜீவ அப்பம் நானே. தேவனுடைய விடுதலை, இயேசுவுடைய வல்லமை இந்த வார்த்தையில இருக்கியா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சேர்ச்சிலும் அப்படிதான் இருக்கு, வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரே பைபிள் வாங்கி அப்படி வச்சிருக்கிறாங்க. மேல வந்து ஒரு கிராஸ், அதுல யாரோ ஒரு ஆள் தொங்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ஆள், எனக்கு தெரியல. அவர் உங்களுக்கு யாராவது தெரியுமா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு. ஏன்க்கா என்ன மறைக்கிறீங்க? ஏன் சாந்தியாக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்க யாராவது பார்த்தா நான் அவங்கள தான் கூப்பிடுவேன். இப்படி பைபிள் வச்சுட்டு அங்க ஒரு கிராஸ், அந்த கிராஸ்ல யாரோ தொங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லலாம் யாருன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்ன ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு ஒருத்தர் தொங்கினாரு. அவர் பேர் இயேசு. 3 நாள்லயே அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆமென். பாருங்க, சண்டே ஸ்கூல் கதை சொல்றதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவர் வந்து உயிர் தெழுந்துட்டார். அவர் பக்கத்துல 2 பேரு. ஒருத்தன் அவரோட போயிட்டான், இன்னொருத்தன் கைவிடப்பட்டுட்டான். அதுக்கு பிறகு சிலுவையில யார் தொங்கினான்னு தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் ரொம்ப கிறிஸ்தவங்க வீட்டுல ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு கோமணத்தோட. புரிய மாட்டுது நம்மளுக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? காலையில வேலைக்கு போகும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது அவர் காலை தொட்டு கும்பிட்டு போ, புண்ணியம் கிடைக்கும். நான் சொல்லுவேன், தேவனோட வார்த்தையை படிச்சுட்டு போ, கிருபை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உணர்வு, தேவனோட வார்த்தையை நம்ம உணரணும். தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா வர்ற பொல்லாப்பு, விரோதம், பகை, தேவனோட வார்த்தை உன்னை காத்து நடத்தும். உன்னை அவருடைய கிருபையினால, அவருடைய நாமத்தினால் உன்னை காத்து நடத்தும். சில பேர் வந்து இமோஷனல் கோபங்கள், சில உணர்ச்சியில வந்து ரொம்ப வேகமா எடுத்து பேசுறீங்க.
அவன் என்கிட்ட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அது வேற யாரும் இல்லை, எங்க அம்மா தான் சொன்னாங்க, இந்த சின்ன பையன் என்னை பார்த்து இப்படி பேசிட்டாயா அப்படின்னு. அப்ப நான் சொன்ன, பரவாயில்ல, நான் விட்டுருங்க, நத்திங் டு, நம்ம இன்னும் எதுவுமே நம்ம இழந்து போக மாட்டோம், விட்டுருங்க. ரொம்ப பேரு ரொம்ப வேகமா ஆவேசத்துல பலத்துல ஒரு விஷயத்த நீங்க கொட்டிடுறீங்க, அதை திருப்பி அள்ளணும்னா நீங்க தேவனோட பிள்ளைங்கன்னு சொல்லி மறந்துடாதீங்க. உணர்வு உள்ளவங்களா இருங்க. அந்த வார்த்தைய உணர்ந்து உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் பெருகு. தேவனோட வார்த்தையில பெருகு. தேவனோட வசனத்துல விசுவாசமா இல்லை. இன்னைக்கு கூட நம்ம ஃபைனான்ஸ் சொன்னேன், ஜெபம் பண்ண, ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே இந்த சபையோட ஃபைனான்ஸ் ஆசீர்வதிங்க. பிச்சைக்கார மாதிரி 10,000 வெள்ளி கேட்காதீங்க, 10 மில்லியன் கேளு. கொடுக்க மாட்டார் பிரதர், பச்சை சட்டை பிரதர் கொடுக்க மாட்டாங்க பிரதர். ஆண்டவர்ட்ட கேட்டா ஏன் உங்கள்கிட்ட கேட்கறேன்னு தெரியுங்களா? நீங்க கேளுங்க, ஆண்டவர் நீங்க கேட்கறதுக்கு மேலே கொடுங்க. நான் என் லீடர்ஸ் சொன்னேன், கேளு ஆண்டவர்ட்ட. பரத்தில் உள்ள எல்லா தேவன் நம்மளுக்கு தான் வைத்திருக்கிறார். நம்ம தான் அல்பையா சீப்பா ஆண்டவரே ஒரு வெங்காயத்தை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் தான் வெங்காயத்தை கேட்கும். பாவம் மேல சொல்றீங்க, ஏன் நீங்களா முறைக்கிறீங்க? நீங்களா நல்லவங்க, நீங்களா வெங்காயத்துக்கு போல இருப்பீங்களா? நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறது, நம்ம நம்புறது அவரோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கணும். அது 100ஆக, அது 60ஆக, அது 30ஆக நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை பெருகணும். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரரை பார்த்தேன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டப்படுற பிரதர். சரி, அவர் சந்திப்புன்னு பார்க்குறேன். குறைஞ்சது என் கண்ணு மட்டுக்கு நான் ஒரு 15 நிமிஷம் தான் பேசினேன். குறைஞ்சது ஒரு 20-30 வாட்டிக்கு. ஏன்னா அவர் மோதிரம் போட்டிருக்காரு ஃபுல்லா. அப்படி இல்ல, அப்படி இங்க பிரதர், அப்படி பிரதர் காட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி காட்டினா பேசாம இருந்துறேன், 2 வாட்டியே நம்ம எம்ஜிஆரோட கட்சி. 3ஆவது தடவைக்கு மேல நம்ம எப்பயா மோதிரம் வாங்கினீங்க, என்ன ஆச்சியா? ஓ, இதா மனைவி வாங்கி கொடுத்தாங்க, இது மச்சான் வாங்கி கொடுத்தாரு, இது என் மகன் வாங்கி கொடுச்சு. நல்லது, அதையா என் மூஞ்சிக்கிட்டே காட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா, உயர்வு என்பது, ஆண்டவரோட உயர்வு என்பது இந்த பூமியில் உள்ள புகழ்ச்சி அல்ல, மேன்மை அல்ல, நிறைவு அல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போகிற நிச்சயம் தாயா தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அந்த நிச்சயத்தை நீங்கள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது 100, அது 60, அது 30 பெருகணும். அல்லேலூயா. நம்ம பெருகி அந்த வார்த்தையில வளரணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை இதையும் நீங்க பார்க்கும்போது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானதோ ஒன்றுக்கும் உதவாது. நீங்க மாமிசத்துக்கிட்ட தான் சண்டை போடுறோம். என்ன சண்டை? மாமிசம் எது விரும்புதோ அதை தேடி போகிறோம். மாமிசம் எதை சொல்லுகிறதோ அதை நாடுகிறோம். மாமிசத்துக்கு தேவையானது என்னது? பூஸ்டர், அப்புறம் என்னது? நல்ல வைட்டமின், நல்ல உணவு, அப்புறம் என்னது? தங்கம், மேன்மை, மேக்கப், அப்புறம் பேக்கப், எல்லாம் சரீரத்துக்கு என்ன வேணும் தேடுது. மாமிசமா என்னவா? ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. கொஞ்சம் நீங்க வீட்டு வேலை முடிஞ்சு ஒரு 7:30 மணிக்கு மேல நீங்க என்ன கோலத்துல இருப்பீங்க நீங்க நினைச்சு பாருங்க. பெண்களை மட்டும் சொல்லல, ஆண்களோட ஆண்கள் இன்னும் மோசமா இருப்பாங்க. வாங்கயா, எப்படி
இருக்கியா? ரொம்ப துருவா இருப்பாங்க. என்னையும் சேர்ந்தா சொல்ல இங்கதான் படிச்சுன்னு இருக்கிறோம். மாமிசம் ஒன்றத்துக்கும் உதவாது. இங்கதான் நம்ம அடிச்சுக்கிறோம், இங்கதான் நம்ம மேன்மை காண்றோம், இங்கதான் நம்ம மேற்றுமையை பார்க்கிறோம், இங்கதான் பெருமையை பார்க்கிறோம், இங்கதான் சென்சிட்டிவா இருக்கிறோம், இங்கதான் நம்ம ரொம்ப இமோஷனலா ஆகிறோம். வசனம் சொல்லுது ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாமிசத்துல நம்ம பாராடுறோம். தேவனோட வார்த்தை உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு, உங்களை விசுவாசத்துல பலப்படுத்துகிறதா இருக்கு, உங்களுக்கு நிச்சயத்தை கொண்டாடுகிறதா இருக்கு. நீ ஜெபிக்கிறது, நீ வேண்டுகிறது, நீ தேவனை கேட்கிறத கர்த்தர் நீ பெற்றுக்கொள்ளும்படி அந்த வார்த்தை உங்களுக்கு ஆவியில பலப்படுத்துகிறது. ஆனா நீங்களும் என்ன பண்றீங்கன்னா மாமிச பிரகாரமா மாமிசத்துல போராடிட்டு, மாமிசத்துல அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு, மாமிசத்துல அந்த காரியத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனா வார்த்தையோ நம்ம ஆவியில பலப்படுத்துகிறதா இருக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க ஆவியை பலப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விடுதலை ஆகிறது தேவனோட வார்த்தையே தவிர வேற எதுனாலும் விடுதலை ஆக முடியாது. அல்லேலூயா. நான் நிறைய எமர்ஜென்சி ஐசியூக்கு போகும்போது தேவனோட வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அவங்க கடந்து போகிற அந்த வேதனைய அந்த வார்த்தையினால தேவன் அவங்கள வாழ வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு போராட்டம் வரும்போதுதான் பாஸ்டர் பேசுற வார்த்தை உணர்ந்து கேட்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில பாஸ்டர் வந்து சிப்பா அப்படின்னா கூட உணர்ந்து கேட்கிறாங்க. இங்க இயேசு சொல்றாரு, ரூபவதியே என் பிரியமே அப்படி சொல்ல, அது உணர்வு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை உணர்ந்து அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவியும் அது ஜீவனமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் ஜீவனை தருகிறார். தேவனுடைய வார்த்தையில உங்க ஆத்மா ஜீவன் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய், உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கிற சாத்தா எதை வேணாலும் கொண்டு வரலாம். அதை ஜெயிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அல்லேலூயா. தேவன் சொல்வாரு, உன் அறையை பூட்டிக் கொண்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபி. உலகம் சொல்லும், இந்த மாதிரி இந்த இடத்துல போய் பாரு, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் செய்யி, இந்த மாதிரி நீ போய் இந்த மனுஷர்கிட்ட உதவி கேளு, அவங்க எல்லாம் செய்வாங்க. உலகம் சொல்லும். அத அவன் சொல்றது அப்படியே வாய்க்குள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு உணர்ந்து கேட்பாங்க. இன்னைக்கு நம்மள உலகம் நிறைய கற்றுக் கொடுக்கும், உலகம் நிறைய சொல்லும். ஆனா தேவனோட வார்த்தை தான் உங்களை என்னை விடுதலை ஆக்க முடியும். அதனால சொல்லுது, அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நீ பிழைப்ப. அல்லேலூயா. நான் சொல்றேன், விசுவாசத்துல சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நீங்க நினைக்கலாம், ஒரு தடவை நான் ஆம்பரில் அடிச்சேன்னா அது செவுரு உடையாதுன்னு. 100 தடவை அடிச்சு பாருங்க, அதோடைய பலனை வேற. அந்த மாரி தேவனோட வார்த்தையை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்களேன். தேவனோட வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன். தேவனோட வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பிக்கிட்டே இருங்களேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் தேவன் எல்லாம் நிர்மூலமாய் ஆகப்படும். தேவனோட வார்த்தையை கேளுங்க, அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அல்லேலூயா. நான் கீழாகாமல் மேலாகுவேன் சொல்லு.
இல்ல ஆண்டவர் நான் கீழே கிடப்பேன், இல்ல ஆண்டவர் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு நம் தலையை கர்த்தர் நிம்மர பண்ணுவாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். எனக்கு படிக்கிற காலத்துல இல்ல கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நான் சைன் வைப்பேன். என்னோட தலையை எடுத்து சைனா, முன்னெல்லாம் கை நட்டு சைன். சிஸ்டர் எப்படி என்ன உங்க சைன் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நாள் சொன்னேன். நான் எந்த ஸ்டைல உட்காரணும் அந்த ஸ்டைல தான் எனக்கு கரெக்டா வரும், அழகா வரும். அவங்க என்ன நினைச்சு நான் சொன்னான்னு தெரியல. நான் அதை அப்படியே மறந்துட்டேன். போன வாரம் ஒரு பாஸ்டர் எனக்கு கால் பண்ணாரு. பாஸ்டர், நான் இருக்கிற இந்த ஏஎஸ்எஃப் உடைய ஆர்கனைஸ்ல நான் தான் த்ரெஷர், அப்படின்னா நேஷன் லெவலில் நான் தான் த்ரெஷர். பாஸ்டர் நாங்கள் 3 மெயின் உள்ளவங்க சைன் பண்ணிட்டோம். பாஸ்டர் ஒன்று நீங்கள் தான் சைன் பண்ணலை. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிற உங்களையும் கர்த்தருடைய மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவார். நான் சொன்னேன், வெயிட் பாஸ்டர், I can see Sunday I sign for you. அவர் கிளைம் பண்ணோம். இந்த நேஷன் லெவலில் நடத்துகிற மீட்டிங் காசு கிளைம் பண்ணோம் 10K மேலே. நான் சைன் பண்ணுறேன்னு. காரணம் என்னன்னா, நம்மள மனுஷர்கள் மத்தியில் நம்ம அற்பமா எண்ணலாம், ஆனால் கர்த்தரோ அவருடைய ஏற்ற வேலையில கர்த்தர் நம்மளை உயர்த்தி. ஏன் தெரியுங்களா? நீங்க தேவனோட வார்த்தையில கேட்டு அமர்ந்திருக்கிறவர் பிள்ளைகளாக நம்ம மாறணும். தேவனோட வார்த்தையை நம்ம நல்ல கவனமா கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்யும். அல்லேலூயா. ஒரு வேதத்துல ஒரு சின்ன கதை. இயேசு மார்த்தாளோட வீட்டுக்கு வந்துட்டாரு. இயேசு வந்துட்டாருன்னு மார்த்தாள் என்ன பண்றான்னா, போய் இயேசுக்கு பறக்கிறது, உட்காருது, நிக்கிறது, தண்ணியில் இருக்கிறதெல்லாம் பரட்டிக்கிட்டு இருக்காரு, சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஆனா மரியா மேடம் என்ன பண்றாங்கன்னா, இயேசு பேசுறத கேட்கணும்னு உட்காண்டாங்க. இது எங்கேயோ கேட்ட மாரி நினைப்பீங்க, வேற எங்கேயும் இல்லை, உங்க வீட்டுல தான் நடக்கும். பாசல் வீடு கூட்டம் நடத்துவாரு. பாசல் ஏதாவது உங்கள்கிட்ட முக்கியமா பேசுவாரு. அது நேரம் கிடைக்காது. வீட்டுல போட்டு அந்த சீன் சட்டி பாசல் மேல இருக்கிற பாசத்திலேயே கோவத்துல அடிக்கிற மாதிரி போட்டு அந்த சீன் சட்டி ஓட்டை ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி மார்த்தாள் ரொம்ப ஆவேசத்துல இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இயேசுவே பாருங்க, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றத நம்பர் 1 கம்ப்ளைண்டா. ஓ, அது எங்க இருந்து தான் வரும் தெரியுது. என் மக சின்னவங்க அழகா சொல்லுவாங்க, அப்பா அப்பா அண்ணன் மேல போன் பார்த்துட்டு இருக்காரு. கீழே நான் உட்காந்து நான் சிஸ்டர் பேசிட்டு இருக்கேன். அண்ணன் போன் பார்க்குறாரு. என்ன அப்படியே கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேசா டைமிங் பண்ணிடுவாங்க. அவங்க மேலே போய் பார்ப்பேன், உததான். இப்ப நம்ம எது வந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட். மார்த்தா கம்ப்ளைண்ட் பண்றா, நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், இந்த மரியாதை உங்க நிக்கிறா, உங்க கூட நின்று கேட்டுட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, நல்ல பங்க அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை நீங்க கேட்கறீங்கன்னா நீங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்றீங்க. உங்க ஜீவனுக்கு நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்றீங்க. சாத்தானை விரட்டுறதுக்கு உங்களுக்கு தேவனோட வார்த்தை மட்டும் போதுங்க. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அவனும் நானும் ஃப்ரெண்டு, அவனை ஏன் நான் விரட்டுறேன்? அவன் பாட்டு அந்த ரூம்ல தங்குறான், நான் என் பாட்டு இந்த ரூம்ல தங்குறேன். அவன் லான்ச் எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் லான்ச்சுக்கு போகும்போது அவன் என்ன டிஸ்டர்ப், அவனை விரட்டணும். அப்படி சொல்லி தான் இன்னைக்கு சாத்தான் யாருக்கும் தெரியாம இருக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். தேவனோட வார்த்தைய நீ எப்படி இருக்கணும்னா சொல்லுது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த மேல நம்ம படிச்சோம் யோவான் 6:35 வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே.
இந்த முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்ற ஜீவாப்பா நாதான். தேவன் தான் நம்மளுக்கு ஜீவனை தருகிறவர். நம்ம வாழ்றதுக்கு பலம் கொடுக்கிறவர் ஆண்டவர். நம்ம எல்லா காரியத்திலும் விடுதலை ஆகிறது தேவனோட வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். ஏதாவது ஒரு காரியத்தை கடந்து போறீங்களா? ஒரு கோர்ட் கேஸா, ஒரு ஹாஸ்பிட்டலோட ஏதாவது ஒரு விஷயங்களா, இல்ல உங்களுடைய இன்டர்னல் உங்க ஃபேமிலி ப்ராப்ளமா, இல்ல நீங்க கடந்து போகிறதுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, மாட்டிக்கொண்டு இருக்கீங்களா? தேவனோட வேதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, உட்கார்ந்து படிச்சு பாருங்க, அந்த வேதத்தை வசனத்தை தியானம் பண்ணி பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி பாருங்க, அந்த வார்த்தையில நிலைச்சு நில்லுங்களேன். அது எல்லாம் தேவன் ஒன்று ஒன்றாக எடுத்து போடுறார். இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ கோட்டைக்கு முன்பாக வந்தபோது, மலைக்கு முன்பாக வந்தபோது, அந்த மலை ரொம்ப தடையா இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக முடியலன்னு சொல்லி அந்த தடைகள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. ஆனா தேவனோட வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகள் மத்தியிலும் தேவனோட வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க ஆத்மாவை பலப்படுத்துங்க. நம்ம எப்பயுமே எப்படி தெரியுங்களா, நல்லதை குறைச்சு பேசுவோம், கெட்டதை கூட பேசுவோம். அது உங்களுக்கு எப்படி நீங்க வளர்க்குறேன்? இப்ப சிஸ்டர் நான் அழகா இருக்கேன்னா, அழகா இருக்கீங்க ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து அந்த வார்த்தை ரொம்ப கூட்டி பேசுவாங்க. நீங்க நல்லா ஆரம்பிச்சீங்களா, சூப்பரா இருந்துச்சு, என்ன இருந்துச்சு சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு பாஸ்டர், அதான் என்ன இருந்துச்சு, நல்லா பாடணும், நல்லா கை தரணும், அதான் என்ன பாட்டு, பாட்டா ஞாபகம் வர மாட்டேது பாஸ்டர், இங்க வரைக்கும் வந்துருச்சு, இங்க வர மாட்டேது. யா, தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து வசனம் பாருங்க. ஏனென்றால் என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த இடத்துல தாகம் அடையான், அங்க பசி அடையான், இங்க சொல்றாரு தாகம் அடையான். அப்படின்னா தேவன்கிட்ட வந்தா நம்மளுக்கு தாகம் இருக்காது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் தண்ணி கொடுக்காம எப்படி பாஸ்டர்? நான் சொல்ற மாமிஸ்டுக்குள்ள தண்ணியை பத்தி பேசல, the spiritual ஆவிக்குரிய தண்ணி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நல்லா கவனமா கேளுங்க. யாருடைய வாழ்க்கையில, எந்த குடும்பத்துல, எந்த சபையில, எந்த பிரசங்கத்துல, எந்த ஊழியத்துல, எந்த மனுஷன், எந்த தலைவன் கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீ எடுக்கிற தீர்மானம், நீ செய்கிற காரியம், நீ போகிற எல்லாமே தவறாதான் போகும். ஏன்னா இயேசுவை பரிசுத்த ஆவி இல்லாம அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசி அடையான், தாகம் அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் ஒரு காலம் தாகம் அடையான். அப்ப பாருங்க, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 13 14 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் வரும். அல்லேலூயா. எந்த தண்ணி தெரியுங்களா? நீங்க குடிக்கிறீங்களா? டசானி, அப்புறம் கோவை, அப்புறம் என்ன கோவை இல்லாத என்ன தண்ணி குடிக்கிறது, அது தாகம் உண்டாகும். இப்ப புதுசா சொல்றாங்க, இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, அப்படியே இனிப்பா இருக்கும். இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, மழை தண்ணி, அது மவுண்டன் மினரல் மவுண்டன், மலையிலிருந்து ஊத்துதான். யாராவது போய் பாத்தீங்களா அந்த தண்ணி மலையிலிருந்து ஊத்துச்சு? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கேஸ் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி குடிச்சா நம்ம மலையிலிருந்து ஊத்தணும்னா இங்க இருந்து ஏதாவது மலை, ஈப்போ மலை, அப்புறம் ஏதாவது மலைகிட்ட போய் அந்த தண்ணி ஊத்துறோம், திறந்துடும், அது நேரம் இறங்கி. தேவன் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை
குடிக்கிறவனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். இயேசு வந்து தாகமா இருக்கிறதுனால அங்க ஒரு கிணத்துக்கிட்ட வருவாரு. அங்க ஒரு பெண்ணு வந்து சமாரியன் பெண்ணு. சமாரியன் அப்படின்னா சமாரித்தி அப்படின்னா புறஜாதி அப்படின்னா எப்படி புறஜாதி அப்படின்னா சப்போர் மிக்ஸ் அப்படின்னா யூதனும் புறஜாதியும் அவங்க குடும்பம் ஆயிட்டாங்க, அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க. வேதத்தின்படி யூத புறஜாதியை திருமணம் செய்யக்கூடாது, புறஜாதி யூதனை திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்ன கோத்திரம்னு சொன்னா அவங்க சமாரியன் கோத்திரம். அந்த சமாரியன் தான் இயேசு சொல்றாரு நல்ல சமாரியன். எத்தனை பேருக்கு சமாரியன் கதை தெரியும்? யூதனு கூட அந்த மனசு இல்ல, யாருக்கு அது மனசு இருந்துச்சு? அந்த சமாரியத்தின் பெண்ணு தான் அந்த கிணத்துக்கிட்ட நிக்கிறா, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. இயேசு வந்து சும்மா இல்லாம அவள்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் ஆர்வமா கேட்குறீங்க, வெரி குட். இயேசு கிட்ட கேட்கிறாங்க, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? நீங்க எப்படி? இது கூட ஆச்சரியமா பார்க்காதீங்க. சில நேரத்தில் நீங்க பாசத்தை கேட்பீங்களா, நீங்க எப்படி இதை சொல்லலாம், நீங்க எப்படி பேசுங்க, நான் நம்பவே பாச நீங்க பேசியிருப்பீங்க. பாசர் இருங்க சிஸ்டர், இல்ல பாசர் நீங்க பேசியிருக்க கூட தப்பு பாசர். அந்த மாதிரி தான் அவ சமாளித்து கேட்கிறா, நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? மச்சமான இவங்களை தண்ணி சமைச்சா ஐயோ, ஏன் தெரியுங்களா? யூதர்கள் புறஜாதி கிட்ட சாப்பிடவும் கூடாது, அவங்ககிட்ட பழகவும் கூடாது, அவங்க கொடுக்கறத எதுவுமே வாங்க கூடாது. ஆனா நம்ம அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் இங்க போடுங்க, தேவன் எல்லாம் மாத்திடுவார். அன்னைக்கு ஒரு பிரதர் எனக்கு அடிச்சாரு, பாஸ்டர் எனக்கு 40,000 வெள்ளி நம்பர் அடிச்சிச்சு. நல்லது, வேற கெட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப நான் ஏதாச்சும் கெட்டதுன்னு சொன்னா அவர்களை திருப்பி ஜெயிச்சுக்கு இந்த ஆள் கிடக்குறா, எதை கட்டாலும் கெட்டதுன்னு சொன்னா என் சபையை வேணும், நல்லது அப்படின்னு சொல்ற சபை நிறைய இருக்கு. போன்ல தான் சொன்னாரு, சரி பாஸ்டர் என் மனசுல ஆவியானவர் உணர்த்துறாரு. ஆவியானவர் எங்க உணர்த்துறாரா? மனசுல உணர்த்துறாரா? உனக்கு நான் 40,000 கொடுத்துருக்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு கொடுக்குற? இப்போ உள்ள ஆவியானவர் எல்லாம் பைண்டிங்கா பிசினஸ் பண்றாரு. எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு? இப்ப யார் திருடன்னு தெரியல. சரி நான் கேட்டுதான், நானும் கேட்கிற நிலைமையில தான் நான் இருக்கிறேன். சரி சொல்லு. ஆவியானவர் சொன்னாரு பாஸ்டர். சரி நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க எனக்கு 40 கொடுத்தனால பைபிள் சொல்லுது 10ல் 1, ஆனா நான் 4,000 வெள்ளி கொடுக்குறேன், யாருக்கு கொடுக்கணும் மட்டும் சொல்லுங்க ஆண்டவர். என்னன்னா ஆண்டவர் கரெக்டா உங்க முகத்தை காட்டினாரு. இயேசு வந்து பேதுரு பார்த்து சொன்னாரு, பாவம் இயேசுக்கு நல்லது செய்தா பேதுரு போனான். இயேசுவை பிடிக்க வந்தாங்க. அவன் என்ன பண்ணா, கோபத்துல இயேசுவை காப்பாத்தணும்னு சொல்லி எடுத்து ஒரே வெட்டு சோல்ஜரோட காதை வெட்டினான். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு, நல்ல ஊழியக்காரனே என்னை ப்ரொடெக்ட் பண்ணி மை பாடி கட்டா இருந்தேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நேரா வீட்டுக்கு வர பிரியாணி போடுறாங்க சிஸ்டர். இயேசு கண்டிக்கிறாரு, அப்பா போ சாத்தானே. அப்ப இவர்கிட்ட நான் என்ன சொல்லணும் சொல்லுங்களேன்? என்ன சொல்லணும்? அப்படி சொன்னா நாளைக்கு ஃபேஸ்புக்ல இப்படி தலைகீழ இருப்பேன். நான் சொன்னேன் பிரதர், சர்ச்சில் ரொம்ப பேரு எங்க சின்சியரா இருக்காங்களோ தெரியலையோ, இருக்காங்களோ இல்லையோ, நம்பர் கடையில சின்சியரா இருக்காங்க. நம்பர் கடை மணிக்கே தலைக்கிறதுக்கு முன்னே காலையில் உட்காந்துட்டு அப்பா சுடா சப்ளா முழு முக்கா பாரு சார் மக்கான் நீலா துப்புலா நத்தி சபிக்கா கடைக்கார பஸ் அந்த அளவுக்கு விசுவாசி நம்பர் கடை மணிக்கு இங்க நிறைய மெஜூரிட்டி இருக்கு. அதான் ஆவியானவர் பேசுறது. மனம் திரும்ப
வசனம் சொல்லுது நம்புற மேல் சாரி குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறவன் என்ன பிரதர்? குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நான் இப்படி யூட்டர்ன் பண்றேன், அவர் அப்படியே தான் ஒன்னாதான் போறோம். ஐயா வசனம் தெளிவா சொல்லுது குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு போன பிரசங்கத்துக்கு சொன்னீங்க நம்மளுக்கு சாபம் இல்லைன்னு. சாபம் இல்லதான். இப்ப சாபத்தை தேடி யார் போனா? சாபம் இல்லதான். ஐயா தேவன் மேல நம்பிக்கையா சொல்ற நம்மளுக்கு சாபம் இல்ல. இப்ப சாபத்தை தூக்கி யார் தலைமையில வச்சுக்கிட்டா? சொல்லுங்களேன். அதுக்கு அந்த பிரதரு என்கிட்ட வராம போயிருக்கு. நான் சொன்னேன் ஐயா இது பெரிய தவறு அப்படின்னா ஆவியானவர்கிட்ட சொன்னாரு. அதான் வசனங்கள் சொல்லுது இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நீ பொல்லாங்கு, நீ விரோதம், கேடு, நீ பகை, நீ எதை செஞ்சாலும் உன் வாழ்க்கையில இன்னும் அதிகமா போவ. ஆனா தேவனோட வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஐயா தேவனுடைய வார்த்தைய ஆவியான மூலமா நீ நிரப்பப்பட்டீன்னா எப்பொழுதும் நீ நிறைந்த நிரம்பின பாத்திரமா இருப்ப. இன்னைக்கு ரொம்ப பாத்திரம் ஏன் ஆட்டம் ஆடுது தெரியுங்களா? அது நிரம்பவும் முடியல, அது குறையவும் முடியல, பாதியிலே நின்றுட்டு ஆடுது. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சார், தேவன் என்னோட அழுப்புது. நிறைவா இருக்க முடியல. ஆவியானவர் கூட இருந்தானா, தேவ ஆவியானவர்ல நீ நடத்தப்பட்டீங்கன்னா, ஆவியானவர் கூட இருந்தானா நீ நிறைவா இருப்ப, குறைவு வராது. ஏன் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய குறைய பார்த்து, குறைவுகளை உங்கள்கிட்ட இருக்கிற குறைய பார்த்து நீங்க எப்பொழுதும் சோர்ந்து போறீங்க. ஆனா எப்பொழுதும் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். தேவ ஆவியானவர் நிரம்பினவர், இயேசுவை நிரப்பினவர், அல்லேலூயா. அவரை வழிநடத்தினவர், அல்லேலூயா. மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினவர், மரித்த யூதாஸ் லாசரு வெளியே வரதுக்கு ஆவியானவர் தான் பலத்தை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் நிரம்பினவரா இருக்கணும். அவர் தருகிற அந்த ஜீவ தண்ணீர் தாகமே வராது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்களுக்கு எந்த போராட்டம் எந்த வேதனை வந்தாலும் அதை கடந்து போக ஆவியானவர் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா சில தேசத்துக்கு நீங்க போகதான் புதுசா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவன் எப்பொழுதும் நித்திய காலமாய் உண்மை உள்ளவராக தான் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போகிற சூழ்நிலை பார்க்கிற காரியம் உங்களுக்கு வித்தியாசமா போராட்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் ஆவியானவர் உங்க கூட இருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் கர்த்தர் சுதந்திரிச்சு கொள்ள தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஆமென். தொடர்ந்து பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39 சொல்லுது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39 பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் சொல்ற காரியம் பரிசுத்த ஆவி ஏற்றுக்கொள்ளல. இன்னும் பரிசுத்த ஆவி அவருக்குள்ள வரல, இன்னும் அவர் முழுமைப்படுத்தல. ஆனாலும் தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கு. எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தை நம்மளுக்கு தந்து நம்மள ஆவியில தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலம்
பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென். நிறைவா இருப்போம். நிறைவா தேவன் நடத்துவார். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நிறைவு நம்ம குடும்பத்துல, நம்ம மத்தியில, நம்ம பிள்ளைகள் மத்தியில, சபையில கர்த்தர் நிறைவாய் வைத்திருப்பார். குறைவுகளை எண்ணாத, குறைவுகளை பேசாத, அவிசுவாசமா இருக்காத, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசமா இரு. குறை சொல்லாத, குறையா பேசாதீங்க. ஆமென். ஸ்கூல்ல பிள்ளைய பார்த்து சொல்லி இருக்கலாம், என்னையே படிக்கிற காலத்துல என் வாத்தியார் என்ன வேணா சொல்லிருக்கேன், ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் என்ன மாத்திருக்கார், உயர்த்திருக்கிறார். அது போல ஆண்டவர் குறைவா இருக்கிற உங்களை அவரோட வார்த்தையினால் நிறைவாய் மாற்றுவார். கடைசியாக வசனத்தை நீங்க பார்க்கும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 36 38 முதல் 35 வாசித்தோம். இப்ப பாருங்க 36 38 36ல இருந்து 38. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஏன் விசுவாசிக்கல கேக்குறாரு. நீங்க என்ன நம்புறீங்க, என் வார்த்தையை கேட்கறீங்க, என்னோட ஆவிய நிரம்பி இருக்கீங்க, ஆனா ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்கணும். நீங்கள் என்னை கண்டீர்கள், விசுவாசியாமல் இருக்கிறீர்கள், விசுவாசியாமல் இருக்கிறீங்க என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, பிதா கொடுக்கிறது எல்லாம் இயேசுகிட்ட தான் இருக்கு. நீங்க இயேசுகிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து உள்ளது எல்லாத்தையும் தேவன் நமக்கு தருவார். இயேசுகிட்ட இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தான். அதுக்கு இயேசுகிட்ட குதிரை இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, எப்படி பாசல் அது அப்பயே வெட்டடிச்சான் யூதன். விட்டான் ஒரு எழுத்து. ஏன்னா யூதனுக்கு கழுதைக்கு உத்தே வராது. ஆமென். கழுதை ஏன் மறிக்கிறீங்க? நான் கழுதையை சொல்றேன். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் நான் இயேசு சாயலா இல்ல, ஒன்ன சொல்லி நீ என்ன இயேசு சாயல இருக்கிறேன்னு. ஏன்னா எனக்கு தெரியல. அவர் கேட்கிறாரு, பாஸ்டர் நான் இயேசு சாயல், இயேசுடைய அச்சா இருக்கிறேன்னு. நான் கேட்டேன் என்ன அச்சுன்னு சொல்லு. ரொம்ப சாரி கோப்பியோவா இருக்கு, கோப்பியோவா இருக்க, டபுள் கோப்பியோ, கருப்பா இருக்காரு. அப்ப இயேசு என்ன கருப்பா இருந்தாரா? நான் யோசிச்சேன். பாருங்க பாஸ்டர், இயேசு மேல நான் முடி வச்சிருக்கேன். ஆமென். சம்சன் மேரி இவரு ஒரு ரகசியத்தை சொல்றாரு, நான் இயேசு மேல முடி வச்சிருக்கேன், இயேசு மேல இருக்கிறேன்னா. யார் இயேசு முடி வச்சதை பார்த்துருக்கீங்க? இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் இன்ன வரைக்கும். அவர் வார்த்தையா இருக்காரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனான வார்த்தை தான். இயேசு வார்த்தையா தான் இருக்கிறார், ஜீவனா தான் இருக்காரு. அல்லேலூயா. இயேசு வார்த்தையா தான் இருக்கிறார். இன்னைக்கு இயேசுக்கு அடையாளத்தை வச்சு நம்ம என்னமோ ஏதோ சிந்திக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய இயேசு வந்திருக்கிறார். அந்த சித்தம் உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையில நிறைய இருக்கணும். அதனால இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, உங்களுக்கு ஜீவனை தருகிற வார்த்தை இயேசுதான். ஆமென். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. வருகிற போராட்டம், எதிர்ப்புகள், பல விதமான உலக மாய காரியத்துக்கு இடம் கொடுக்காத. சிலவங்களுக்கு ஆண்டவர் தங்குறாருன்னா ஸ்பாட் லைட் போடணும், படிச்சு லைட் அடிக்கணும், அப்பதான் நம்புறாங்க இயேசு இந்த சபையில தான் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பைத்தியக்காரன், புகை வரணுமா, புகை வந்தா இயேசு வந்துடுவார். நான் சொன்ன புகை வர்றதுக்கு மிஷனை வாங்காத, நீ வா, ஒரே கொழுப்புதான், புகை நல்லா வரும். ஐயா இயேசு சொல்றாரு, ஜீவ அப்ப நானே, தேவகுமார
கேட்கல, காத்துரு. அல்லேலூயா. ஆண்டவரே ஏன் காது கேட்கல, என் காது அடைச்சிக்கிட்டு இருக்கு, என் காது இன்னும் அப்படியே இருக்குன்னா, நீ காது திறந்துட்டா நீ ஆண்டவரோட வார்த்தை கேட்க மாட்ட. ஒளி 96.8 காதை உள்ளுக்கு வச்சிருக்க. ஒரு சின்ன ஒரு அனுபவம். இந்தோனேஷியாவுக்கு நான் போயிருந்தேன். முதல் தடவை இந்தோனேஷியாவுக்கு ஃபேரியில் போனேன். கம்பெனி அனுப்புனாங்கன்னு போனேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல், மேலே தங்கிறது, கீழே சாப்பாடு. அப்போ அந்த இடத்துல மியூசிக்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. அந்த தெரியல அங்கே உள்ள கலாச்சாரமாக என்னன்னு தெரியல, நல்ல ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டின்னர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல். திடீர்னு ஒரு மயக்கிறேன். அங்கே இருந்த இந்தோனேஷியன் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு இது இல்லை, இதோட ஒரு பெரிய ஸ்பீக்கரு, அந்த ஸ்பீக்கரில் ஒரு தலை போடுற அளவுக்கு ஒரு ஹோட்டல். திடீர்னு என்ன பண்ணாருன்னு தெரியல, சவுண்டு வழங்கல போல இருக்கு. நேரா அந்த ஸ்பீக்கர் உள்ளுக்கு விட்டாரு. இப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கிறனால தான் ஆண்டவர் காதை திறக்க மாட்டாரு. காதை திறந்தா நீ இந்த மாதிரிலாம் விட்டுருவ. அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு தேவன் திறப்பாரு. காடி எது கொடுக்குறாருன்னா சமைக்க போவ, ஆனா நீ எங்க போற, ட்விட் அவர் முன்னுக்கு படம் பிடிக்கிறது தெரியுதா, மேல வரைக்கும் பாரு. அதுக்காக காடி கொடுத்தாரு. நானும் என் வீட்டு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு பாடுற பாட்டு கொடுத்த பிறகு என்ன, சரி வேற ஏதோ சந்தோஷம் பொங்குது. ஏன் ஆண்டவர் எதுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு நன்மை செய்கிறார்னா அவருடைய வசனத்துல ஜீவ அப்பம் அவர் என்றது வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையை தருகிறார். கைவிட்டு இருக்கலாமே, நம்மளால கைவிட்டு இருக்கலாமே. என்ன ஸ்ரீமுடிவில் கேத்தியாவில் ரயிலுக்கோ எனக்கோ எத்தனையோ மீட்டர் தான், அங்கேயே விட்டுருக்கலாமே. எல்லாரும் பைத்தங்கா கொள்ளையிலையோ பப்ளிகா கொள்ளையிலோ வேலை செஞ்சிருப்பேன். எப்படி இருந்திருப்பா பப்ளிகா கொள்ளையில? அப்படியே இருப்பேன். நீங்களாம் எப்படி இருப்பீங்க தெரியாது. ஒரு டின்னை கட்டிக்கிட்டு நினைச்சு பாருங்க, ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த பப்பாயா படுத்துருச்சா, இந்த பப்பாயா படுத்துச்சா, நான் தோட்டத்தில் செக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவரோட வார்த்தையினால என்னை உயர்த்தினார். நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய ஆவியில நிரம்பி வாழும்படிதான் ஆண்டவர் நம்ம உயர்த்தி இருக்கிறாரே தவிர விட்டு வந்த பாவத்தை, விட்டு வந்த அக்கிரமத்தை, விட்டு வந்த வெறுத்து வந்த உலகத்தை நேசிக்கல. நீங்க நம்ம அது பின்னாடி போறோம். ஆண்டவர் நீங்க சொல்றாரு ஜீவ அப்பம் நானே என்றுதான் கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த சிந்தையோட நம்ம எல்லாரும் எழுதுவோம். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி.